இயேசுவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு சிலுவையில் நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை நாம் மைய சிந்தனையாக வைத்து அந்தந்த நாளில் வரக்கூடிய வாசங்களை வைத்து அதனுடைய சப்டாபிக்காக இயேசு எப்படியெல்லாம் எதிலெல்லாம் தாகமாக இன்றைய சூழ்நிலையில் இருக்கிறார் என்று நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றைய இறை வார்த்தையை மையமாக வைத்து இந்த நாளுக்குண்டான சிந்தனையாக நாம் எடுத்திருப்பது இறைவனுடன் ஒன்றித்திருப்பது இறைவனுடைய தாகம். நாம் எல்லோருமே இறைவனோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று, இறைவனுடைய ஆசை, விருப்பம், அவருடைய ஆவல். இந்த வாசங்கள் அல்லது இந்த சிந்தனை இன்றைய வாசங்களிலே நாம் எங்கே பார்க்க முடிகிறது? இறைவனோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்ற இந்த சிந்தனை இன்றைய வாசங்களில் நாம் எங்கே பார்க்க முடிகிறது? இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதியிலே நாம் இப்படியாக வாசித்தோம்: என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். அப்போ இயேசுவோடு இணைந்து இருக்க வேண்டும், இயேசுவோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த வாசகம் நமக்கு கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசித்தோம் என்றால், இஸ்ரேல் மக்கள் கடவுளோடு ஒன்றித்திருக்கவில்லை, கடவுளோடு அவர்கள் சேர்ந்து பயணிக்கவில்லை, அவர்கள் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டார்கள். எப்படியெல்லாம் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இறைவாக்கின எரேமியா புத்தகத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். 7ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசித்தோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் என்னுடைய குரலுக்கு செவி சாய்க்க வேண்டும், அப்படி செவி சாய்த்தால் நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்போது நான் உங்களுக்கு கடவுளாக இருப்பேன். நீங்கள் எனக்கு மக்களாயும் இருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடிங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். முதலில் பத்தியில் இப்படி சொல்லிட்டு அது பின்பாக அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி நடந்து கொண்டாங்க என்பதை முதல் வாசகம் சொல்லுகிறது. அவர்களோ செவிசாய்க்கவும் இல்லை, வெளியேறி அவர்கள் கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின்படி திட்டத்தின்படி நடந்தார்கள். அவங்க இஷ்டமாக நடந்தாங்க, அவங்க என்ன நினைச்சாங்களோ, அவங்க என்ன விரும்பினாங்களோ அப்படி போனாங்க. என்னுடைய கட்டளைகளுக்கு செவி சாய்க்கல, எனக்கு அவர்கள் என்னுடைய செய்திகளுக்கு அவர்கள் கவனத்தை செலுத்தவில்லை. பிடிவாதம் உடைய மனநிலையில் இருந்தார்கள். தொடர்ந்து சொல்லுகிறார், நான் எகிப்து நாட்டில் இருந்து அவர்கள் வெளியேறிய நாளிலிருந்து அவர்களை நான் தொடர்ந்து வழி நடத்த இறைவாக்கினைகளும் அனுப்பிட்டே இருந்தேன். என்னுடைய இறைவாக்கினைகளும் அனுப்பி கொண்டே இருந்தேன். அவர்கள் வழியாக நான் பேசிக்கொண்டே இருந்தேன். ஆனால் அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை, கவனிக்கவும் இல்லை. எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாங்க? அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, முரட்டு பிடிவாதம் கொண்டு. வெறும் பிடிவாதம் கிடையாது, வெறும் பிடிவாதம் அல்ல, முரட்டு பிடிவாதம் கொண்டு அவர்கள் தங்களுடைய மூதாதையரை விட அதிக தீச்செயல்கள் செய்தனர். இப்படிதான் தொடர்ந்து நம்ம வாசகத்தை வாசிக்கிறோம். ஆக முதல் வாசகம் என்ன சொல்லுது என்றால், இஸ்ரேல் மக்கள் கடவுளோடு ஒன்றித்தில்லை, கடவுளுடைய உடன்படிக்கையிலே வாழலை, கடவுளுடைய எதிர்பார்ப்பின்படி அவர் நடந்து கொள்ளவில்லை, தங்களுடைய மனம் போன போக்கிலே போனாங்க, தங்களுடைய இஷ்டப்படி வாழ்ந்தார்கள் என்று முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் கடவுளோடு ஒன்றித்திருக்க வேண்டும், எனக்கு எதிராக இருக்கிறவர் என்னோடு கிடையாது, எனக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் என்னோடு இல்லை, அதற்கு ஒரு நிகழ்வை இன்றைக்கு ஆண்டவர் முன்வைக்கிறார். ஆண்டவர் இயேசுவிடம் பேய் பிடித்த ஒரு மனிதரை கொண்டு வருகிறார்கள். இன்றைய நற்செய்தி அதுதான்.
பேய் பிடித்த ஒரு மனிதனை கொண்டு வருகிறார்கள். அவனை பற்றி அங்கே டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவன் பேச்சு இல்லாதவன், பேச்சு இழந்தவன், அவனால் பேச முடியாது, அவனுக்குள்ளே பேய் இருக்கிறது. இயேசு அந்த பேயை ஓட்டுகிறார். அதோடு அந்த நிகழ்வு முடியுது. பேச்சிழந்த ஒருவனிடம் இந்த பேயை ஆண்டவர் ஓட்டினார். அப்போ நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பேய் பிடித்த அந்த மனிதன், ஆனால் அவனால் பேச முடியாது. இப்போது நம்முடைய உடம்புக்குள்ளே ஏதாவது வலி இருக்குது, வேதனை இருக்குது அப்படின்னா, ஒன்று நம்முடைய வீட்டில் இருக்கிறவிடம் சொல்லுவோம், எனக்கு தலை வலிக்கிறது, அல்லது கை கால் வலிக்கிறது, உடம்பு வலிக்கிறது, வயிற்று வலிக்கிறது. அதை நாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நம்முடைய கஷ்டத்தை நம்முடைய குடும்ப உறுப்பினர்களிடம் நாம் சொல்லுவோம். ஏன்னா நம்மளால் பேச முடிகிறது. நம்முடைய வேதனையை அடுத்தலோடு பகிர்ந்து கொள்வதற்கு நம்மால் பேச முடிகிறது, சொல்ல முடிகிறது. இப்போ அவனுக்கு பிடித்திருப்பது ஒரு பேய். இந்த பேய் பிடித்தவரை இந்த பேயானது எப்படியெல்லாம் அலைகழிக்கும், எப்படியெல்லாம் துன்பத்தை கொடுக்கும் என்று மற்ற பகுதியிலே நாம் பார்ப்போம். நிறைய இடத்துல அந்த பேய் அவர்களை கீழே தள்ளியது, சங்கிலிகளால் கட்டி போட்டாலும் கூட அதை அறுத்து அவர்கள் தன்னை துன்புறுத்தி கொண்டார்கள். அப்படியெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ இந்த பேய் பிடித்த இந்த மனிதன் பேச முடியாது. ஆனால் அந்த பேய் பிடித்திருக்க அந்த மனிதன் அந்த துன்பத்தை எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல், யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் அதை எத்தனை நாள் அவனுக்குள்ளே அனுபவித்து வருகிறான். அந்த பேயைத்தான், அந்த மனிதனைத்தான் ஆண்டவர் இயேசு குணப்படுத்துகிறார், பேயை ஓட்டுகிறார். இப்போ உடனடியாக அங்கே நடந்த அடுத்த காரியம் என்ன என்றால், இவன் பேய்களை கொண்டு, பேய்களுடைய தலைவனை கொண்டு பேய் ஓட்டுகிறான் என்று ஒரு கமெண்ட் அடிக்கிறான், ஒரு விமர்சனம் செய்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க? பேய்களுடைய தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான். பேய்களுடைய தலைவன் இருக்கிறான், அவனுடைய உதவியை வச்சு குட்டி பேய்களை ஓட்டி கொண்டிருக்கிறான். அப்போ யாருடைய உதவியால் இயேசு பேயை ஓட்டினார் என்று சொல்கிறாங்க? பேய்களுடைய தலைவன் அவனுடைய உதவியினால் பேய்களை ஓட்டுகிறான். இப்போ இன்டைரக்டாக அல்லது மறைமுகமாக சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, அவர் பேய் ஓட்டுவது பேயினுடைய ஆவியினால், இந்த ஈவில் ஸ்பிரிட் வச்சுக்கிட்டு பேயை ஓட்டுகிறார். இயேசு பேயினுடைய உதவி கொண்டு அல்லது சாத்தானுடைய உதவி கொண்டு அழகையினுடைய வல்லமையை வச்சு, பேயினுடைய வல்லமையை வச்சு, பேயினுடைய ஆற்றலை வைத்து பேய்களை ஓட்டுகிறான். ஆனால் இயேசு இன்னைக்கு வாசகத்தில் பின்னாடி சொல்கிறாரு, நான் கடவுளுடைய ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன், கடவுளுடைய ஆவியினால் நான் பேய்களை ஓட்டுகிறேன், கடவுளுடைய ஆற்றலால் நான் பேய்களை ஓட்டுகிறேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் பேய்களுடைய உதவியை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்று சொல்வதின் வழியாக மறைமுகமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கடவுள் அல்ல, நீ இறைமகன் அல்ல, உன்னிடம் பரிசுத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்ககிட்ட கடவுளுடைய வல்லமையெல்லாம் ஒன்றும் கிடையாது, கடவுளுடைய ஆற்றலாம் ஒன்றும் கிடையாது, கடவுளுடைய சக்தியெல்லாம் வச்சு நீ இதெல்லாம் பண்ணலை, நீ பேயினுடைய நன்மை, உனக்குள்ள ஈவில் ஸ்பிரிட் இருக்குது, உனக்குள்ள பேயினுடைய ஸ்பிரிட் இருக்குது, அதை வச்சு தான் நீ பேயை ஓட்டுற. இறைமகனையே, ஆண்டவர் இயேசுவையே, கடவுளுடைய மகனையே இவங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, யூ ஹாவ் ஈவில் ஸ்பிரிட், ஆவியினுடைய தீய ஆவியினுடைய வல்லமை உங்ககிட்ட இருக்கு, தீய ஆவியினுடைய சக்தி உங்ககிட்ட இருக்கு, அதை வச்சு தான் பேயை ஓட்டுற ஒழிய கடவுளுடைய கிருபை கிடையாது, கடவுளுடைய வல்லமெல்லாம் கிடையாது, கடவுளுடைய சக்தியெல்லாம் உங்ககிட்ட இல்லை. இதை தான் அவர் வைக்கக்கூடிய விமர்சனம். பிரியமானவரே, அதுக்கு ஆண்டு வயசு தகுந்த பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறார்? நீங்கள் பேசுகிறத லாஜிக் இருக்கா? பேய் இன்னொரு பேயை ஓட்டுமா? பேயினுடைய வேலை என்ன? எல்லாரையும் தன் பக்கம் இழுக்க வேண்டியதுதான் பேயினுடைய வேலை. எல்லாரையும் தன்னுடைய ஆதிக்கத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பேயினுடைய ஆசை. எப்படி அது குணப்படுத்தும்? பேய் பிடித்த ஒருவனை பேய் எப்படி ஓட்டும்? லாஜிக்கே இல்லையே. இதை நம்முடைய லாங்குவேஜில் சொன்னால் நல்லா புரியும். ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க குடும்பத்துக்குள்ளேயே சண்டை போட்டால் அந்த குடும்பம் வளர்ச்சியடையுமா? கணவன் மனைவி சண்டை, அக்கா அண்ணன் சண்டை, தம்பி தங்கச்சி சண்டை, மாமனார் மாமியார் சண்டை, இது குடும்பத்துக்குள்ளே ஒருவரை அகெயின்ஸ்டாக ஒருவரை பழி வாங்கினால், ஒருவரை அடித்து கொண்டிருந்தால் அந்த குடும்பம் வளர்ச்சியடையுமா? முன்னேற்றம் காணுமா? உங்களை தான் கேட்குறேன். இருக்காது இல்லையா? அந்த குடும்பம் வளர்ச்சி காணாது, அது விழுந்து விடும். இன்றைக்கி நிறைய அரசியலை பற்றி பேசினதுக்கும் அரசினுடைய தாக்குகளை பேசி, ஒரு கட்சிக்குள்ளே அவங்க பிளவுபட்டு போனால் இந்த தேர்தலில் ஜெயிப்பாங்களா? ஜெயிக்க மாட்டேன்.
ஸோ இதுதான் இங்கேயும் சொல்கிறேன். எப்படி ஒரு பேய் தலைவன் ஒரு பேயை ஓட்ட முடியும்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு அரசு தனக்கு எதிராக பிளவுபட்டு போனால் அந்த அரசு நிலைத்து நிற்குமா? ஒரு வீடு தனக்கு எதிராக பிளவுபட்டு போனால் அந்த வீடு நிலைக்குமா? அப்போ எப்படி சாத்தானை கொண்டு சாத்தானை ஓட்ட முடியும்னு சொல்கிறீங்க? பேசுறதுல லாஜிக்கே இல்லையே. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். சொல்லிட்டு இறுதியாக அவர் சொல்கிறாரு, எனக்கு எதிராக இருக்கிறவர் என்னோடு இல்லை, எனக்கு எதிராக என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்களை சேர்க்காதவர் அவளை சிதறடிக்கிறார், அவளை விரட்டுகிறார் அப்படின்னு சொல்கிறேன். முடிக்கிறார் நீங்கள் வாசகம். இப்போ அந்த வாசகத்தை நாம் எடுத்துரைக்கணும், அந்த செய்தியை தான் நாம் எடுத்துக்கணும் சிந்தனைக்கு. பிரியமானவர்களே, என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். ஆண்டவரோடு இயேசுவோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். இதை நம்முடைய வாழ்க்கையில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பல சமயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். இப்போ என்னை வைத்து நான் சும்மா ஒரு கற்பனைக்காக சொல்லுகிறேன். என்னோடு இராதவர் அப்படி எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் செய்யக்கூடிய பணிகள், நான் செய்யக்கூடிய வேலைகள், அதில் என் கூட எனக்கு பக்கபலமாக, எனக்கு உதவியாக, எனக்கு சப்போர்ட்டாக, எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இல்லாமல் அவர் கூட இருக்கிறார். ஆனால் என்னுடைய பணியில் எதுவுமே சப்போர்ட் பண்ணலை. அப்போது அவர் எனக்கு எப்படி இருக்கார்னா, எனக்கு எதிராக இல்லாத போல நமக்கு தோணுகிறது. அவர் பாட்டு இருக்கிறார், டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது, எந்த தொந்தரவும் பண்ணுறது கிடையாது, அது பாட்டு அவர் இருக்கிறார். உதவியும் செய்வதில்லை, உபத்திரவும் செய்வதில்லை, இல்லையா? அவர் எனக்கு டிஸ்டர்ப் ஆகலை, என் பணிக்கு தடையாகலை, அவர் இருக்கிறார். எனக்கு தொந்தரவெல்லாம் கிடையாது. தொந்தரவாக இல்லாமல் சும்மா உதவி செய்யாமல் இருக்கிறவர்கள் அவருக்கு எப்படி இருக்கா? இயேசு சொல்கிறாங்கன்னா எதிராகத்தான் இருக்கிறார். தொந்தரவு செய்யாமல் இன்டிஃபரண்ட்டாக இருக்கான். பார்த்தீங்களா? நீ எதாவது பண்ணிட்டு போ, நீ பண்ணுறதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், நீ பண்ணுறதுக்கு நான் தொல்லையும் இருக்க மாட்டேன், நீ பண்ணுறதுக்கு நான் உதவியும் செய்ய மாட்டேன், நீ பண்ணுறதுக்கு நான் முட்டுக்கட்டையாகவும் இருக்க மாட்டேன். இவங்க யார் அப்படின்னா, அதாவது இன்டர்மீடியட், அதாவது நடுவில் இருக்காங்க. பார்த்தீங்களா? அப்படி நான் பாதகம் செய்ய மாட்டேன், ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன், உதவியாக இருக்க செய்ய மாட்டேன், உதவியாக தடையாக இருக்க மாட்டேன், முட்டுக்கட்டையாக இருக்க மாட்டேன், நான் பாட்டு இருப்பேன். இன்டிஃபரண்ட். நீ செஞ்சால் செய்யலைன்னா போ, நீ பண்ணலைன்னா போ, எனக்கு எதுலையுமே பிரச்சனை இல்லை, நான் பாட்டு கோயிலுக்கு வர, நான் பாட்டு போ. இவங்க யார் அப்படின்னா, தொல்லை கொடுக்காதவர்கள் அல்ல, இவர்களும் கூட தொல்லை கொடுப்பவர்களுக்கு சமம். இன்டிஃபரண்ட்டாக இருக்கவங்க யார் அப்படின்னா, நான் யாருக்குமே தொல்லை கொடுக்காமல் இருக்கேன்னு சொல்லி ஒரு நடுநிலை இருக்கிறார்களே, அது நடுநிலை அல்ல, அது நடுநிலை கிடையாது. நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நடுநிலை ஒன்று கிடையாது. ஒன்று எனக்கு சார்பாக இருக்கணும், அல்லது எனக்கு எதிராக இருக்கணும். அப்போ அந்த இன்டிஃபரண்ட் என்பதை இயேசு என்ன சொல்கிறாருன்னா, அது எதிராக இருப்பதற்கு சமம். நீ எனக்கு எதிராக இருப்பதற்கு சமம். என் கூட வந்து வேலை செய்யலை, என் கூட இல்லை, என் பக்கபலமாக இல்லை, என்னோடு இல்லை, நல்ல காரியங்களுக்கு நீ உடந்தையாக இல்லை, நல்ல காரியம் செய்வதற்கு, காரியம் பண்ணுவதற்கு நீ உதவியாக இல்லை என்பது எதிராக இருப்பதற்கு சமம். நம்மில் பல பேர் அப்படியாக இருக்கிறோம். நான் பாட்டுக்கு நான் உண்டு, என் வேலை உண்டு, கோயிலில் என்ன நடந்தாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை, அன்பியமா அது எனக்கு பிரச்சனை இல்லை, பக்த சேவையில் பிரச்சனை கிடையாது, கோயிலில் ஒரு ப்ராஜெக்ட் நடக்குதா அது பிரச்சனை கிடையாது, கோயிலில் ஏதாவது ஒரு வளர்ச்சி பண்ணி பிரச்சனை கிடையாது, நான் வேடிக்கை பார்ப்பவனாக மட்டும் தான் இருக்கிறேன். அவங்க யார் அப்படின்னா, அது இன்டிஃபரண்ட் கிடையாது, நடுநிலை கிடையாது. அதுவும் ஒரு விதத்தில் வளர்ச்சி பணிகளுக்கும், அன்பிய நல்ல காரியங்களுக்கும், பக்த சபையினுடைய நல்ல காரியங்களுக்கும், ஆலயத்தினுடைய வளர்ச்சிகளுக்கும் தடையாகத்தான் இருக்கிறோம் என்றார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராகத்தான் இருக்கிறார். அப்படின்னா இயேசு என்ன சொல்றாரு, நல்ல காரியங்களுக்கு சப்போர்ட் பண்ணு, நல்லவர்களோடு உடந்தையாயிரு, உண்மைக்கு நீதிக்கு நாம் கூட இருக்கணும். எனக்கும் பிரச்சனை அப்படி ஒதுங்கி நிற்பது நீ அவர்களுக்கு எதிராக இருப்பது தான். பல சமயத்தில் நம்ம சொல்லணும், இப்போ நமக்கேம்பா பிரச்சனை, அது அவங்களுடைய பிரச்சனை, அது நல்லது கெட்டது அவங்க பார்த்துக்கிட்டோம், நாம போய் ஏன் தலையிடுறது? எதிராக இருக்கிறோம். இன்டிஃபரண்ட் என்பது நாம் எதிராக இருப்பதற்கு சமம். ஆண்டவர் சொல்றார், எனக்கு எதிராக என்னோடு இராதவர், என் கூட இருக்காதவங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க, என்னுடைய சார்பாக இல்லாதவங்க எனக்கு எதிராகத்தான் வேலை செய்கிறார்கள். அடுத்த வாக்கியம் பாருங்க, என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை ஒன்று இல்லாமல் சிதறடிக்கிறார், ஒன்று இல்லாமல் பண்ணுறாரு. நான் போயிட்டு யாரையும் போயிட்டு
பிரிஞ்சு போங்க, கலைஞ்சு போங்க, அல்லது அன்பியத்தில் கலைச்சி விடலை, சண்டு மூட்டி விடலை, பிரச்சனை மூட்டி விடலை, நான் பாட்டுக்கு அன்பியத்துக்கு போகாமல் இருக்கிறேன் என்றால் அவர் என்ன செய்கிறாராம்? இந்த ஒன்றா வரதை கூட தடுப்பதற்கு சமமாக இருக்கிறார். அப்போ 2 வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கணும், நல்லவர்களோடு கூட இருக்கணும், நல்ல பணிகள் செய்கிற போது அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், நல்ல பணிகள் ஏதாவது நடக்கிற போது நாம் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கணும். வேடிக்கை பார்ப்பவர்களாக அல்ல, அல்லது ஒதுங்கி செல்பவர்களாக அல்ல, நாம் அவர்களுக்கு உடந்தையாக உதவியாக இருக்க வேணும். அது ஆலய பணிகளாக இருக்கட்டும், நம்முடைய பணி செய்யக்கூடிய நல்லவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய அன்பியத்தில் எடுக்கக்கூடிய நல்ல காரியங்களாக இருக்கட்டும், அல்லது பக்த சபையில் ஆலய குழுக்கள் எடுக்கக்கூடிய நல்ல காரியங்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் நாம் அவர்களோடு இருக்கிறோம் என்ற அர்த்தம். அப்போ இயேசுவோடு இருக்கிறது என்பது என்னன்னா, வேடிக்கை பார்ப்பதல்ல, விலகி நிற்பதல்ல, ஒதுங்கி போவதல்ல, நான் உண்டு என் வேலை உண்டு என்று இருப்பதல்ல. இது இயேசுவுக்கு எதிராக செயல்படுவது. அப்போ இயேசுவோடு இருப்பது என்பது என்ன? யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் நானே உண்மையான திராட்சை கொடி, திராட்சை செடி என்ற பகுதியில் ஆண்டவர் சொல்கிறார், நானும் என் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம். அந்த வாசகத்தை நம்ம படித்தோம் அப்படின்னா, உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தை அதை நட்டு படிக்கும்போது, நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் நன்றி கனி தர இயலாது. ஒரு திராட்சை செடியை மையமாக வச்சு கடவுள் மனிதனுடைய உறவை சொல்கிறார். ஒரு செடியோட அந்த கொடிகள் இருக்கணுமா, கொடிகள் தனியாக இருக்க முடியாது, செடியோடு சேர்ந்திருக்கும். அப்போ தான் அது கனிகள் கொடுக்கும். அந்த அளவுக்கு நாம் கடவுளோடு இணைந்து இருக்க வேண்டும், அவரை போல இருக்கணும். இப்போது உண்மையான நகை, இந்த போலியான நகை, அது என்ன சொல்லுது? கவரிங். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அவ்வளோ பார்க்க முடியாது இல்லையா? இன்னும் சில போனால் உண்மையான நகையை விட கவரிங் நகை ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப மினுக்கும். நம்ம அப்படி பார்க்கிற போது நகையை பற்றி அதிகமாக தெரியாதவர்கள் பார்க்கிற போது ரெண்டுமே ஒரு தங்க நகை தான் அப்படின்ட்டு சொல்லும். ஏன்னா அது ஒத்திருக்கிற ஒரே மாதிரி இருக்கும். போலியான நகையும் அல்லது கவரிங் நகையும் உண்மையான நகையும் அப்படி ஒத்தி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அதனால் கண்டுபிடிப்பதற்கு நம்மளுக்கு முடியாது. இயேசுவோடு ஒன்றித்திருப்பது என்பது என்ன? இயேசுவோடு ஒத்திருப்பது என்பது என்ன? நான் இயேசுவை போல இருக்கணும். நான் கவரிங் நகையாக, இயேசு உண்மையான நகையாக இருந்தால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம இருக்க இல்லையா? அதுபோல் என்னை பார்க்கிற போது நான் இயேசுவை போல இருக்க வேண்டும், அது இயேசுவை போல நான் பிரதிபலிக்க வேண்டும். அதான் இயேசுவை போல ஒத்திருப்பது, இயேசுவை போல நான் இருப்பது. இயேசு பக்கத்துலேயும் என்னையோ அல்லது உங்களையோ பக்கத்தில் வச்சு பார்த்தா யாரோ சொல்லுவாங்களா, 2 பேரும் ஒரே மாதிரியாக இருக்கிறீங்க, ஒத்து இருக்கிறீங்க. இயேசுனுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் பக்கத்தில் வச்சு பார்த்தா இயேசுனுடைய வாழ்க்கையை போல உங்களுடைய வாழ்க்கை அப்படியே ஒத்திருக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்கிறார், இயேசுவோடு ஒன்றித்திருப்பது தான் என்னுடைய தாகம். நீ என்னை போல வாழ், நீ என்னை போல இரு, என்னோடு இணைந்து இரு, என்னுடைய அன்பு உனக்குள்ளே இருக்கணும். நான் மன்னிக்கிறது போல நீ மன்னிக்கணும், நான் உதவி செய்வது போல நீ உதவி செய்யணும், நான் ஏழைகளை நேசிப்பது போல நீ ஏழைகளை நேசிக்கணும். இயேசுவை பற்றி நம்ம நிறைய சொல்லிட்டு போகலாம். ஏதாவது இருக்குங்களா இயேசுவினுடைய பண்பு நமக்குள்ள? இயேசுவை போல ஏதாவது ஒரு குணம், இயேசுவை போல ஏதாவது ஒரு பணி, இயேசுவை போல ஏதாவது ஒரு செயல் நாம் செய்கிறோமா? அப்போது இயேசுவோடு இராதவர் அவருக்கு எதிராக இருக்கிறோம். நம்ம கோயிலுக்கு வரலாம், பூசை பார்க்கலாம், ஜெபம் பண்ணலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் நாம் யாரோடு இல்லை? இயேசுவோடு இல்லை. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை போல மாறாமலேயே நாம் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம். இதுதான் இயேசு அடிக்கடி சொல்லுவார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்லிக்கிறேன். நீங்கள் மேலே மட்டும் வழிபாடுகளை மட்டும் நல்ல கிறிஸ்துவங்களாக்குறீங்க, ஆனால் மனசளவில் என்னை போல் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். பிரியமானவர், இந்த தவக்காலம் நாம் இயேசுவை போல ஒத்திருக்க வேண்டும். என்னை போல வாழுங்கள் என்ற இயேசுனுடைய வார்த்தையை நமதாக்கி கொள்ள வேண்டும். அதுக்காக திருப்பலி ஜெபிப்போம்.